இன்னைக்கு ஓவராலா வந்து மார்க்கெட் வந்து எப்படி ஃபங்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாரி பார்ப்போம். இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 23,200ல இருக்கு. அதாவது இன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 289 பாயிண்ட்ஸ் வந்து ஏறியிருக்கு. இதுதான் வந்து டாப் டவுன் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. டே வைஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் இன்னும் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஏன் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னா, எப்போ இத உடைச்சிட்டு மேல போகுதோ, அப்பதான் வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டா கன்சிடர் பண்ணிக்குவாங்க. 1 ஹார் டைம் ஃப்ரேம்ல பார்ப்போம். 1 ஹார் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஆயிருச்சு. 1 ஹார் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஆயிருச்சு. நேத்தே சொல்லியிருப்பேன். இத உடைச்சிட்டு எப்ப மேல போகுதோ, அப்பதான் வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஆகும் 1 ஹார் டைம் ஃப்ரேம்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தேன். அதே மாரி இப்போ உடைச்சிட்டு மேல போயிருச்சு. இப்ப என்ன நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஸ்மால் கரெக்ஷன் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து அப்படியே வந்து மேல போயிட்டே இருக்க முடியாது. சின்ன கரெக்ஷன் வந்து எதிர்பார்க்கலாம். 1 ஹார் டைம் ஃப்ரேம்ல. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லயும் மேல போயிருச்சு. 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லயும் வந்து மார்க்கெட் வந்து மேல போயிருச்சு. ஓகேவா? இதுல எந்த டவுட்ஸும் இல்ல. அடுத்து வந்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வைஸ் வந்து டேட்டா பார்ப்போம். இப்ப டேட்டா வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, காலையிலேயே வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட காலையிலேயே வந்து புட் ஆப்ஷன் தான் வந்து அதிகமா எழுதியிருக்காங்க. அதே மாரி மார்க்கெட் வந்து கீழ போயிருக்கு. ஸ்டார்ட்டிங்ல வந்து கீழ போயிருக்கு. அப்புறம் வந்து கால் ஆப்ஷனும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் கீழ போனனால புட் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்புறம் புட் ஆப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கேத்த மாரியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயி, லாஸ்ட்ல வந்து கால் ஆப்ஷன் வந்து ரொம்பவே கம்மியா ரைட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது கால் ஆப்ஷன் வந்து வைண்ட் அப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. புட் ஆப்ஷன் வந்து அதிகமா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த சார்ட்ட பார்த்தா உங்களுக்கு வந்து குழப்புற மாரி இருக்கும். ஆனா, நான் வந்து என்னோட பெய்ட் கிளாஸ்ல சொல்லி தர்றத வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஒண்ணு சொல்லி தரேன். என்ன அப்படின்னா, இது வந்து டோட்டல் சிஇ ஓஏ சேஞ்ச் இன் அ டே. அதாவது இன்னைக்கு எவ்வளோ ஓஏ சேஞ்ச் ஆயிருக்கோ அதோட பிரைசிங் ஓகேவா? டோட்டல் பிஇ ஓஏ சேஞ்ச் இன் அ டே ஓகேவா? இப்படி இது மாரி கொஞ்சம் ஆ இது மாரி இருந்தது. இது மாரி கொஞ்சம் கசகசன்னு இருந்தது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த குமுலேட்டிவ் ஓஏ சேஞ்சுக்கு போய்க்கலாம். குமுலேட்டிவ் ஓஏ சேஞ்ச் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. மொத்தமா இருக்கிற ஓஏ சேஞ்சுக்கான டேட்டா. அதாவது மொத்தமா இவ்வளோ நாள் இருக்க ஓஏ சேஞ்சுக்கான டேட்டா, இந்த வீக்குக்கான டேட்டா. இந்த வீக்குக்கான டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிளியரான ஒரு பிக்சர் ஐடியா வந்து கிடைச்சிரும். என்ன அப்படின்னா, காலையிலேயே வந்து புட் ஆப்ஷன் வந்து அதிகமா எழுதியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுச்சு. கால் ஆப்ஷன் வந்து அதிகமா எழுதியிருக்காங்க. இப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா, எது அதிகமா இருக்கு? புட் ஆப்ஷன் தான் வந்து அதிகமா இருக்கு. புட் ஆப்ஷன் வந்து அதிகமா இருக்குது அப்படின்னா, மார்க்கெட் வந்து மேல போகும் அப்படிங்கிற மாரி தான் அர்த்தம். மார்க்கெட் வந்து மேல போகும் அப்படிங்கிற மாரி அர்த்தம். இது வந்து என்னோட பெய்ட் கிளாஸ்ல வந்து சொல்லிக் குடுத்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம, இத விட டீப்பா எப்படி அனலைஸ் பண்றது? சின்ன சின்ன மூவ்மெண்ட்டுக்கும் வந்து மார்க்கெட் கீழ போகுமா? மேல போகுமா? அப்படின்னு டேட்டா வைஸ் வந்து நம்ம எப்படி வந்து கம்பேர் பண்ணி நம்ம ட்ரேட்ஸ் வந்து எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து சொல்லிக் குடுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குழப்பம். இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன் வந்து மேல போகுது, புட் ஆப்ஷன் வந்து கீழ போகுது, இன்னொரு கால் ஆப்ஷன் வந்து மேல போகுது, கீழ வருது, அப்படிங்கிற மாரி வந்து உங்களுக்கு குழப்பம். ஆனா, இந்த டேட்டா பாருங்க. இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். காலையில வந்து புட் ஆப்ஷன் எழுதியிருக்காங்க. அடுத்து வந்து கால் ஆப்ஷன் வந்து எழுதியிருக்காங்க. இது வந்து எப்பவுமே பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து எப்பவுமே பார்க்க முடியாது. டைமுக்கு ஏத்த மாரி அந்த டேட்டாவும், இந்த டேட்டாவும் வந்து கம்பைன் பண்ணி வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். அடுத்து டேட்டா வைஸ் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, செக்டார் வைஸ் வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கா? டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா? எந்தெந்த செக்டார் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு? டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு? அப்படின்னு பார்ப்போம். ஃபினான்ஸ் செக்டார் மோஸ்ட்லி எல்லாமே வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஐடியும் வந்து மோஸ்ட்லி எல்லாம் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. பவர் ஜெனரேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் செக்டார் வைஸ் எல்லாமே மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஓகேவா? அடுத்த டேட்டா பார்ப்போம். அடுத்த டேட்டா என்ன அப்படின்னா, ஸ்ட்ராடல் பிரைசிங். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸ்ட்ராடல் பிரைசிங்ன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராடல பொறுத்தளவுக்கு க்ளோசிங் வந்து எவ்வளோ க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 157க்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது ப்ரீவியஸ் டே வந்து 157க்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அது வந்து ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் பிரீமியம் சொல்லலாம். ஹையஸ்ட் பிரீமியம்னா, அன்னைக்கு வந்து டிகேவே ரொம்பவே கம்மியா தான் ஆச்சு. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா, 108க்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது 9:29க்கு வந்து 108க்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ரூ. 50 பிரீமியம் வந்து டீகே ஆயிருச்சு. ஏன் ரூ. 50 பிரீமியம் வந்து டீகே ஆயிருக்கு அப்படின்னா, ப்ரீவியஸ் டே வந்து நைட்டு வந்து ஃபெட்டோட மீட்டிங் இருந்தது. அதனால தான் வந்து பிரீமியம் வந்து இவ்வளோ அதிகமா இருந்தது. ஃபெட்டு நெனச்ச மாரி எந்த பெரிய மூவ்மெண்ட்டும் நடக்கல மார்க்கெட்ல. அதனால மார்னிங் வந்து பிரீமியம் வந்து டீகே ஆயிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா டீகே ஆகி கிட்டத்தட்ட இப்போதைக்கு வந்து ரூ. 17ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? இந்த பிரீமியம் வந்து எச்சா இருக்கா? கம்மியா இருக்கா? அப்படிங்கிறதும் வந்து என்னோட கிளாஸ்ல வந்து சொல்லிக் குடுத்துட்டுருக்கேன். அடுத்த டேட்டா பார்ப்போம்.
அடுத்த டேட்டா என்ன அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டேட்டாஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பேர் என்ன அப்படின்னா, ஸ்கிரிப்ட் வைஸ் அப் ட்ரெண்டா, டவுன் ட்ரெண்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இதில் இருக்கிறது எல்லாமே வந்து எஃப்என்ஓ ஸ்டாக்ஸ். எஃப்என்ஓ ஸ்டாக்ஸ் மட்டும் தான் இதில வந்து இருக்கும். இப்போ ஒன் டேல என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு, எது வந்து ஹையஸ்ட்டா அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நியர் எக்ஸ்பைரி போட்டிருக்கேன் 27 மார்ச். ஒன் டேல பார்த்தீங்க அப்படின்னா, ஃபீனிக்ஸ் லிமிடெட் ஹையஸ்ட் அப் ட்ரெண்டில் இருக்குது. பாரத் ஃபோர்க், பாரதி ஏர்டெல், எம்சிஎக்ஸு, மேக்ஸ் ஹெல்த் இதெல்லாம் வந்து ஹையஸ்ட் அப் ட்ரெண்டில் இருக்குது. டே சேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 4%, 4.12, 4.64 ஓகேவா. டவுன் ட்ரெண்டில் எது எது இருக்குது அப்படின்னா, கேஇஐ, பாலிகேபு, ஐசிஐசி, ஐஜிஐ, ஆர்பிஎல் பேங்க்கு இதெல்லாம் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அதாவது இன்னத்து நாளில் ஓகேவா. இதுவே வந்து 3 டேஸ் வந்து போட்டு பார்ப்போம். அதாவது 3 நாளும் தொடர்ந்து வந்து அப் ட்ரெண்டில் இருக்க ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படின்னு வந்து ஒரே கிளிக்கில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். 3 நாள் போட்டேன் நான். 3 நாள் போட்டாச்சு. இப்போ வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. 3 நாள் வந்து எந்தெந்த ஸ்டாக்கில் தொடர்ந்து வந்து அப் ட்ரெண்ட்லேயும் டவுன் ட்ரெண்ட்லேயும் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட 135 ஸ்டாக் வந்து 3 நாள் தொடர்ந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. மேக்ஸ் ஹெல்த்து, பாலிகேபு, பிஎஸ்சி, லோதா, ஹெச்ஏஎல், பாரத் ஃபோர்க், டோரன் பவரு, பொன்வாலா, ஏஞ்சல் ஒன்று, ஏபிசி கேபிட்டல் இது எல்லாமே வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து இருக்க சார்ட்டு. இதுக்கு நீங்கள் ஓஏ டேட்டாவும் பார்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து 7 நாள் பார்ப்போம். 7 நாள் தொடர்ந்து அப் ட்ரெண்டில் இருக்க ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு அதாவது 3 நாள் தொடர்ந்து அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா அடுத்து 7 நாள் போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் அந்த ஸ்டாக்கெல்லாம் தேடி அதில் நீங்கள் வந்து என்ட்ரி ஆகிறனா வந்து என்ட்ரி ஆகிக்கலாம். அடுத்துல என்னென்ன இருக்குன்னா எம்சிஎக்ஸு, விபிஎல், மேக்ஸ் ஹெல்த், டாடா கம்யூனிகேஷன், கல்யாண் பவன் ஜுவல்லரி, ஏபிசி கேபிட்டல் கிட்டத்தட்ட 7 நாள் தொடர்ந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறி இருக்குன்னு பாருங்கள் 7 நாளில். 7 நாளில் கிட்டத்தட்ட 19% ஏறி இருக்குது. மேக்ஸ் எம்சிஎக்ஸ் வந்து 19%, விபிஎல் வருண் பெவரேஜ் வந்து 13%, மேக்ஸ் ஹெல்த் வந்து 16%, 17%. இது மாதிரி 7 நாள் சேஞ்சஸ் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து டவுன் 7 நாள் தொடர்ந்து வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்க வந்து டெக்கம்மு, எல்டிஐஎம்மு ஓகேவா. இதெல்லாம் வந்து 7 நாள் வந்து தொடர்ந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது ஓகேவா. அடுத்து 15 நாள் வந்து தொடர்ந்து அப் ட்ரெண்டில் என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஹோல்ட் ஆன் ஆகிட்டு இருக்கு. 15 நாள் தொடர்ந்து அப் ட்ரெண்டில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னா அதானி சாயிலுக்கு அப்புறம் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, சோலார் இண்டஸ்ட்ரி, பிஇஎல், வேதாந்தல், டாடா ஸ்டீலு, வோல்டாஸு இதெல்லாம் வந்து தொடர்ந்து அதாவது 15 நாள் தொடர்ந்து அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். டவுன் ட்ரெண்டில் இண்டஸ்இண்ட் பேங்க்கு, டெக்கம்மு, எல்டிஐஎம்மு, பிசாஃப்ட்டு இதெல்லாம் வந்து 15 நாள் வந்து தொடர்ந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இந்த டேட்டா வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இந்த சாஃப்ட்வேரில். இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி ஃப்ரீயாக வந்து அட்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத என்னோடய கிளாஸில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அடுத்து வந்து பார்ப்போம். இன்றைக்கி டிகே வைஸ் வந்து எது ஃபஸ்ட்டு டிகே இருக்குது அப்படின்னா புட் ஆப்ஷன் தான் வந்து ஸ்டார்டிங் வந்து அதிகமாக டிகே இருக்குது. கால் ஆப்ஷன் வந்து கம்மியாக தான் டிகே இருக்குது. அப்புறம் போக போக புட் ஆப்ஷன் வந்து நல்லாவே வந்து டிகே இருக்குது. அடுத்த டேட்டா பார்ப்போம். அடுத்து எஃப்ஐஐ, டிஐ வந்து பையிங் பண்ணியிருக்காங்களா, செல்லிங் பண்ணியிருக்காங்களா, அதாவது நேற்று வந்து பையிங் பண்ணியிருக்காங்களா, செல்லிங் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா எஃப்ஐஐ வந்து கிட்டத்தட்ட நேற்று 1000 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து 2000 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க ஓகேவா. இது வந்து இந்த அப் ட்ரெண்ட் வந்து சஸ்டெயின் ஆகுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த அப் ட்ரெண்ட் வந்து சஸ்டெயின் ஆகிறது வந்து எனக்கு கொஞ்சம் யோசிக்கும் விதமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா எஃப்ஐஐ வந்து பையிங் பண்ணால் தான் வந்து மார்க்கெட் வந்து மேலே போகும். அப்படி இல்லை அப்படின்னா எஃப்ஐஐ வந்து தொடர்ந்து செல்லிங் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே போயிடும். அதனால் வந்து எஃப்ஐஐ வந்து எப்போ பையிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ எப்போ இல்லை அப்படி இல்லைன்னா செல்லிங் வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணணும். அப்போனா தான் வந்து மார்க்கெட் வந்து அட்லீஸ்ட் மேலே வந்து ஓரளவுக்கு நல்லா போகும் ஓகேவா. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.